வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மத்திய அரசின் கட்டண உயர்வுகள் தொலைநோக்கா தடுமாற்றமா என்ற தலைப்பில் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். என்னென்ன கட்டண உயர்வுகள்? நேற்று நீங்கள் எல்லோருமே ராத்திரி 12 மணிக்கு மேல் பெட்ரோல் டீசல் போட போய் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் விலை 2.57 ரூபாயும் டீசல் விலை 2.35 ரூபாயும் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 ரூபாய் 2.25 ரூபாய் சொல்லி சொன்னாலும் கூட 3 ரூபாய் என்பதுதான் பிராக்டிகலா நீங்க போய் கடையில பார்க்கும்போது பெட்ரோல் பங்க்ல பார்க்கும்போது இருக்கக்கூடியதா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு 3 ரூபாய் வந்து சராசரியாக பெட்ரோல் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சமையல் எரிவாயிலேயே வந்து மானியம் அல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டருடைய ஒரு சிலிண்டருடைய விலை வந்து கிட்டத்தட்ட 21 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே தேதியிலிருந்து சேவை வரி சொல்லக்கூடிய சேவை வரி சர்வீஸ் டாக்ஸ் சொல்லக்கூடிய சேவை வரி 0.5% அரை விழுக்காடு கூட்டப்பட்டு மொத்தமாக 15 விழுக்காடு. நீங்கள் வந்து எந்த சேவை யாரிடம் பெற்றாலும் சரி, நீங்க வந்து உடனடியாக 15% வந்து எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ ஆகக்கூடிய கட்டணம் என்னவோ அந்த கட்டணம் கூடுதலாக 15 விழுக்காடு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஏற்கனவே 14.5 விழுக்காடு கட்டி கொண்டிருந்தோம். இன்னொரு 0.5 விழுக்காடு வந்து கூடுதலாக இருக்காங்க, அரை விழுக்காடு. இதற்கு என்ன காரணம்? இந்த சேவை வரியில் ஒரு 0.5% இருக்குன்னு யாரோ ரிஷியோட கல்யாணமா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஒரு கிருஷி கல்யாணம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது வந்து விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களுக்காக அவர்களுக்கு நலன் பயப்பதற்காக இந்த ஒரு அரை விழுக்காடு வந்து கூடப்பட்டு இருக்காங்க. இப்படி 3 முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து 2 நாட்கள்ல 48 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். இது போன்ற விஷயங்கள்ல மத்திய அரசு செயல்படக்கூடியது வந்து மக்கள் மேல இப்ப நியர்பைல இப்ப வந்து சமீபத்துக்குள்ள எந்த தேர்தலும் வரப்போறது இல்லைங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் டம்ப் பண்ணி பாத்துறோம் அப்படிங்கறதுக்கான முயற்சியா, அல்லது ஒரு பொருளாதாரம் என்பது இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் சார்ந்ததுதான். இந்தியா வந்து இதற்கு முன்னால் எப்போதும் பார்க்காத அளவுக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு உலக நாடுகளிலேயே மிக வேகமான பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வந்து 7.6% 7.6 விழுக்காடு ஜிடிபி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாக, உலகத்திலேயே மிக வேகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட தேசமாக இந்தியா இருக்கிறதுனா இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்தான் காரணம். மறுபக்கம் பார்க்க வேண்டியிருக்குதா, மக்கள் மேலே எவ்வளவுதான் அந்த சுமையை ஏற்றிக்கிட்டே போவாங்க, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக மக்கள் மீது சுமையை ஏற்றுக்கொண்டே போவாங்க, பல்வேறு கேள்வி எழுந்திருக்கிறேன். இதைப்பட்டு தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய பொருளாதார வல்லுநர் திரு ராமசேஷன் நம்முடன் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த பிரமுகர் திரு திருச்சி வேலுசாமி இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல திரு நாராயண் பாஜகவுடைய ஊடக தொடர்பாளர் திரு நாராயண் நம்முடன் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல அதிமுக பிரமுகர் திரு ஆவடி குமார் நம்முடன் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் திரு ராமசேஷன் தான் கேட்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த திட்டங்கள் ஒவ்வொரு முறையும் அது பெட்ரோல் டீசல் ஆகட்டும் அல்லது சமையல் எரிவாயுடைய விலையாகட்டும் அல்லது சர்வீஸ் டாக்ஸ் ஆகட்டும், நான் மூணுமே தனித்தனியாக விவாதிக்கலாம்னு பார்க்கிறேன். இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தளவுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறைங்கிறது எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அது காங்கிரஸ் பிரிவிலே கொடுத்தாச்சு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா பெட்ரோல் விலை குறைந்த போதெல்லாம், கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச அளவில் வந்து 35-36 டாலருக்குலாம் ஒரு பேரல் குறைஞ்ச போதெல்லாம் கூட குறைக்காம மாத்தி அப்ப வந்து இன்னும் சொல்ல போனா அந்த கலால் வரி எல்லாம் ஏத்திக்கிட்டே போய் இன்னைக்கு வந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் உயர்ந்து அப்ப இங்கேயும் உயர்ந்து சொல்ற காரணம் வந்து சரியான இருக்குமா? தமிழக முதலமைச்சர் தான் கண்டிக்கிறாங்க. நீங்க கச்சா எண்ணெயை வாங்கிட்டு கச்சா எண்ணெய் அப்படியே நேரடியா நீங்க கொண்டு வரல, அதை வந்து நீங்க மாத்தி இங்க தான் கொண்டு வரீங்க, அப்ப இங்க தனியா பண்றீங்க. பிளஸ் நம்ம ஊர்லயே உற்பத்தி ஆகுது, அதை நம்ம மறந்துட முடியாது. சோ ஒரே காரணமா கச்சா எண்ணெய் விலை மட்டும் சொல்றது சரியா? அப்படி சொல்றது சரியா இருந்தா அங்க குறைஞ்ச போதெல்லாம் நீங்க ஏன் குறைக்கல? அதாவது இந்த மெக்கானிசம் வந்து நீங்க சொன்னாப்ல ஓபன் பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்னு நாங்க ஃப்ரீயா ஆயில் கம்பெனிஸ்ல விட்டுட்டோம் அப்படின்னு சென்ற யூபிஏ கவர்மெண்ட்ல சொன்னாங்க. அது வந்து நடக்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த எண்ணெய் பிரைஸ் வீழ்ச்சி நடந்தப்ப $29 வரை வந்தது. அந்த $29 உண்டான பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம 42 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த பீரியட்ல என்ன பண்ணிட்டோம், அந்த பிரைஸ் அப்படியே வைத்துக்கொண்டு நம்மளால என்ன பிஸ்கல் டெபிசிட்டை என்ன குறைக்க முடியும் பார்த்துட்டு கிடுன்னு இந்த எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டேட்ஸ் வந்து வேட் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி அவங்களோட டெபிசிட்டை குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னாக்கா மக்களுக்கு அதே பிரைஸ் லெவல் இருந்தது. பட் ஆன் தி கான்ட்ரரி இப்ப பிரைஸ் ஏறின உடனே ஏத்துறாங்க. இதுதான் இந்தியாவில் நடக்கிறது. பிரைவேட் கம்பெனியா இருக்கு, கவர்மெண்ட். அதாவது விலையை உயர்த்துறது வந்து எண்ணெய் நிறுவனங்கள், விலை குறைந்த போது அவர்கள் விலையை குறைத்தார்கள். ஆனால் மத்திய அரசு கலால் வரியை விதிச்சு அந்த குறையாம பாத்துக்கிட்டே தவிர எண்ணெய் நிறுவனம் குறைக்காம இல்ல. எண்ணெய் நிறுவனம் விலையை குறைத்தன கிட்டத்தட்ட என்னோட என்ன செய்ய 5 முறை நினைக்கிறேன். ஆட்சி வந்த பிறகு 5 முறை வந்து கலால் வரி ஏத்திட்டே போறாங்க. அவங்க 2 ரூபா கிட்டத்தட்ட 11 ரூபா வரைக்கும் ஏத்திட்டு போயிட்டாங்க. அதாவது 140% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சில இடத்துல 400% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கலால் வரி 400% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 400% அவங்க வந்து பஃபரா they have not passed it on to the consumer. இப்ப நீங்க சொன்னீங்க ஆயில் கம்பெனிஸ் வந்து எல்லாத்தையும் குறைக்கவும் இல்ல. நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த பீரியட்ல கிட்டத்தட்ட 14 பில்லியன் பண்ணிருக்காங்க on the price mechanism alone by playing around the price mechanism. அந்த ஃபுல்லான வீழ்ச்சியை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணல. அவங்க ஒரு பக்கம் தக்க வச்சுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் தன்னோட பங்குக்கு கலால் வரி போட்டது சென்ட்ரல்ல இருந்து.
வேட்டும் நம்ம பாத்தீங்கன்னாக்க யூனிஃபார்ம் வேட்டே கிடையாது. நம்ம 20% இருந்து ஆரம்பிச்சு 34% வரை வேட் வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல அவங்க சௌரியத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ரெவென்யூ டெபிசிட்டை இந்த பீரியட்ல குறைச்சிட்டாங்க. ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சு, என்னோட பிஸ்கல் டெபிசிட் இஸ் ஹெட்டிங் சவுத் அப்படின்னு ஒரு பெருமையை சொல்லிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வின்ஃபால் கெயின்ஸ் த்ரூ எக்ஸைஸ் டியூட்டி தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. அண்ட் தி பெனிஃபிட் ஹஸ் நாட் பீன் பாஸ்ட் ஆன் டு தி கன்சியூமர். நீங்க சொன்னபடி ஆயில் பிரைசிங் மெக்கானிசம் ஓபன் மெக்கானிசம் இருந்திருந்தா அந்த பிரைஸ் வந்து 2004ல நம்ம பாத்தீங்கன்னாக்க $30 இருந்தப்ப 42 ரூபா வித்துட்டு இருந்தது. வேற இப்ப 30 ரூபா இருக்கும்போது 52 ரூபா வித்துட்டு இருக்கு. So where is the proportionate reduction? It has not happened at all. வாடிக்கையாளர்களுக்கு சென்று சேரல அப்படிங்கிறது நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டது போல இது வந்து ரூபாயோடைய மதிப்பு வீழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான காரணம். இது வந்து இருக்கு பல காரணங்கள ஒரு காரணம் டாலருக்கு நிகரான விலை மதிப்பு. எனக்கு நல்ல நினைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தோட முதலமைச்சராக இருந்த போது சர்வதேச அளவுல இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிகிறது, இந்திய பிரதமரின் மதிப்பும் சரிகிறதுன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார். அடிக்கடி அவர் அது மூலமா தான் தொடர்பு கொள்வார். இப்பயும் அதே காரணங்களை தான் சொல்லி போறோமா? இந்த மாறி மாறி எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டிட்டே போறனுடைய விளைவு சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கும் சொன்னா மாற்றுக்கிறது இல்ல. லாரில இருந்து, ஆட்டோல இருந்து, ட்ரெயின்ல இருந்து, மின்சாரம்ல இருந்து, விவசாயத்துல இருந்து டீசலை நம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த துறையும் நீங்க டீசல் நம்பி இருக்குன்னு சொல்லலாம். விவசாயிகள் பம்பு செட்ல தண்ணி இருக்கிறது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 70-80 இடங்கள்ல வந்து 70 இடங்கள்ல டீசல் நம்பி தான் ஓடிட்டு இருக்கு. எல்லா இடத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த டீசல் ஒரு விலை நிர்ணயத்துல ஒரு மாற்று பார்வைக்கே போகாம பல முறை பல வழித்தையும் அப்படியே நிக்கிறது என்ன ஒரு விதமான ஒரு பொருளாதார சிந்தனை? இதுல தொடர்ந்து பல தொலைக்காட்சிகள், குறிப்பாக நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில கூட இது குறித்து கடந்த 2 வருடங்களாக பல முறை நாம் பேசியிருக்கிறோம். மறுபடியும் ஒரு முறை இந்த பெட்ரோல் டீசலுக்கு உண்டான அந்த முறை பேசினாலும் ஒரு முறையா குறைச்சிட மாட்டீங்களான்னு ஒரு முயற்சி. அது உங்களுடைய எல்லாருடைய என்னுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனாலும் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் சில விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றமோ இறக்கமோ வரும் பொழுது இவ்வளவு அங்க குறையும் போது, அதாவது குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா குறையணும், ஏறினா ஏறணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து விலகி முதல்ல கச்சா எண்ணெய் பேரல் அப்படின்னா 159 லிட்டர் ஒரு பேரல். அது இன்றைய விலை 21 ரூபாய் 92 காசு தான். அதாவது ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய் விலை இவ்வளவுதான். காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, எண்ணெய் நிறுவனங்கள் கொடுக்கிற விலை 22 ரூபாய்க்கு உள்ள, ஆனா ஒவ்வொரு இந்தியனுக்கு கொடுக்கிற விலை வந்து 50 ரூபாய்க்கு. இந்த மேம்போக்கா சில விஷயங்களை சொல்லும் போது நீங்க சொன்னா தான் காங்கிரஸ் தலைவர் நான் முடிக்கவே இல்லையே. அவர் வந்து பேட்டியா கொடுத்துட்டாரு. ஒரு லிட்டர் விவாதம் பண்ணும் பொழுது அதான் ஒரு லிட்டருக்கு எவ்வளவுங்கிறத நீங்க சொல்றீங்க. இன்னும் நான் முடிக்கவே இல்லையே. 21 ரூபாய் 92 காசு, 3 ரூபாய் 39 காசு வந்து என்ட்ரி அண்ட் ரிஃபைனரி, 2 ரூபாய் 56 காசு வந்து மார்ஜின், அதாவது எண்ணெய் நிறுவனங்களுக்கு மார்ஜின். இது 27 ரூபாய் 87 காசு வந்து வந்துருது. அதான் 21 ரூபாய் இல்ல, 27 ரூபாய் 87 காசு. இதுல இன்னைக்கு எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி 21 ரூபாய் 48 காசு, 2 ரூபாய் 30 காசு டீலருக்கு உண்டான அவங்களுடைய வருமானம். இந்த கலால் வரிங்கிற கொஞ்சம் ஒரு பிரேக் போடுறீங்களா? நான் முடிச்சிடறேன். இன்னும் நிறைய இருக்குது. கலால் வரி யாருன்னு அதே சொல்றேன். அந்த கலால் வரி முன்னாடி நான் சொல்றேன், அதே நான் கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னும் தப்பே இல்லை, டிஸ்கஷன் தானே. இதுல 13 ரூபாய் 95 காசு, அதாவது ஒரு 14 ரூபாய் மாநில அரசாங்கத்திற்கு செல்கின்ற வேட் வரி. கலால் வரி மத்திய அரசு வந்து லிட்டருக்கு எவ்வளவு வசூலிக்கிறது? 21 ரூபாய் 48 காசு, 21.48. ஐயா 14 ரூபாய். ஓகேவா? இதுல 21 ரூபாயில 12 ரூபாய் 69 காசு, அதாவது கலால் வரி மத்திய அரசு வாங்கும் 21 ரூபாய் 48 காசுல மாநில அரசுக்கு 42% 12 ரூபாய் 69 காசு போகுது. அப்போ மாநிலத்துக்கு இந்த 14 பிளஸ் ஒரு 12 69 13 27 ரூபாய் மாநிலத்துக்கு போகுது. இது ப்ராப்ளம் என்னன்னா நீங்க உங்கள்ட்ட மட்டும் பேசுறேன், இல்ல மத்த இல்ல 3 வேடிக்கை பாக்குறாங்க. இந்த 42% மாநில அரசுக்கு போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது கலால் வரியில இருந்து பிரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலால் வரியில இருந்து போகுதுங்க. இது வந்து ஒவ்வொரு ரூபாய் கலால் ஆவரேஜ் கணக்கு தான். அது 42 இல்லங்க, 42 விழுக்காடுங்கிறது மத்திய அரசு நீத்தி ஆயோக் கொண்டு வந்த பிறகு கடந்த பட்ஜெட்ல வந்து உருவாக்கப்பட்டு 42 விழுக்காடு
அதுல எல்லா மாநில அரசும் பலன் பெற்றிருக்குன்னு சொல்ல தமிழக நட்டம். அதுல நீங்க 42 விழுக்காடு தமிழக நட்டம். இது நாராயணன் சொன்ன விஷயம் இல்ல. இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை வச்சுக்கிட்டு பேசின விஷயம். இதுல 42% வந்து ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த கணக்குப்படி செய்து திரு அருண்ஜேட்லி அவர்கள் வந்து நம்ம எல்லாரோட மெத்த படித்தவர். அவர்கிட்ட நீங்க வந்து வாய்ப்பு கிடைச்சா கேளுங்க. இல்லாட்டி நீங்க எங்க படிச்சீங்க? பாராளுமன்றத்திலே மெத்த படிச்சவங்களா இருக்காங்க. அவர் வந்து மத்திய தொகுப்பிலிருந்து 42 விழுக்காடு தமிழ்நாடு கொடுக்கிறது வேற. உங்களுக்கு நான் டேட்டோட சொல்றேன். டிசம்பர் மந்த் 2015 நான் டேட்டோட உங்களுக்கு சொல்றேன். அருண்ஜேட்லி அவர்கள் பேசிய விஷயம் இது தெளிவா கணக்கே கொடுத்திருக்காங்க. இதுல மாநில அரசுக்கு இந்த 14 பிளஸ் 12 ரூபாய் போகுதா இல்லையான்றதா விஷயம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ டிஸ்பியூட் என்னன்னா பிரைஸ குறைக்கணுமா வேணாம்னு சார் நல்லா சொன்னாரு. கன்சியூமருக்கு வந்து இது குறைக்கணுமா வேண்டாமாங்கிறது இல்ல. காங்கிரஸ் அரசுல எப்ப வந்து சர்வதேச எண்ணெய் கச்சா எண்ணெய் விலை ஏறுது இறங்குதோ அப்ப இங்கே இறங்கணும் மாறிடுச்சு. அப்ப காங்கிரஸ் அரசு செய்யாத ஒரு விஷயத்தை இல்லங்க, ஒவ்வொரு முறை ஏறும்போதும் சார் ரொம்ப எளிமையான சார், ஒவ்வொரு முறை ஏறும் போதும் வாடிக்கையாளர் தலையில கட்டுறீங்க, ஒவ்வொரு முறை இறங்கும் போது அதுல 2 ரூபாய் நீங்க எடுக்கிறீங்க. இல்ல நான் அதுல தெளிவா இன்னொரு விஷயம் சொல்றேன். அவர் கன்சியூமர் சொல்றாரு. இந்த விஷயத்துல எல்லாருமே கன்சியூமர் பேசுறாங்க, பப்ளிக்னு பேச மாட்டேன்றாங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. 15 ரூபாய் விலை குறைச்ச போது இங்க தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணத்தை குறைச்சாங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த கிளாஸ் விலை குறைஞ்சதா, செல்போன் விலை குறைஞ்சதா? நல்ல இல்லங்க, கார்பரேட் சாதகமான உணர்ச்சி பூர்வம் ஒரே ஒரு என்ன வந்து பேச விட்டீங்கன்னா நம்ம தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நீங்க கேட்டீங்க இல்லையா மாநில அரசு வந்து ஏதாவது பொருளை குறைச்சதா அப்படின்னு. உங்களுடைய கவனத்துக்காக மாநில அரசுடைய போக்குவரத்து கழகங்கள் கிட்டத்தட்ட அத்தனையுமே நட்டம். சரி, உங்களுடைய பார்வைக்கா. ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் அத்தனையுமே லாபம். இல்ல, ஒரே ஒரு எண்ணெய் நிறுவனம் நட்டம் கிடையாது. நான் எந்த நேரத்திலேயாவது எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டப்பட்டுச்சு அதனால எக்ஸைஸ் ஏத்தணும். எக்ஸைஸ் வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு போகல, இல்லங்க, எக்ஸைஸ் மத்திய அரசுக்கு தான் வருது. அந்த மத்திய அரசு தான் மிக தெளிவாக கிட்டத்தட்ட எங்களுக்கு இதனால ஒரு 40,000 கோடி ரூபாய் வரும். அந்த 40,000 கோடி ரூபாயை இந்த நாட்டினுடைய ஊரக சாலைகளுக்காக தேசிய நெடுஞ்சாலைகளை செலவிட்டு இருக்கிறோம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 40,000 கோடி வசூல் பண்ணலன்னா இந்த நாட்டு மக்களுக்கு அது போய் சேர்ந்திருக்காது, மாறாக கார்பரேட்டுகளுக்கு தான் போயிருக்கும் என்பதுதான் நம்முடைய வாதமே. அது நம்ம பாக்கி அதுல நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒரு முதல் கட்ட ரவுண்ட் கேட்டோம் திரு வேலுச்சாமி அவர்கள்ட்ட. நிச்சயமா மத்திய அரசு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. ஆனா திரு ராமசேஷன் போன்ற பொருளாதார நிபுணர்களுக்கு சரியாக குறிப்பிட்டது போல இந்த பிரச்சனைக்கான புள்ளியே வந்து ஆரம்பிக்கிறது காங்கிரஸ் தானே. நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி ஒரு சர்ப்ளஸ் ஃபண்ட், ஒரு கார்பஸ் ஃபண்ட் ஒன்னு இருந்து சர்வதேச விலையில் வந்து ஏறி இறங்கும் போதெல்லாம் வாடிக்கையாளர்கள்ட்ட மக்கள்கிட்ட திரு நாராயண வார்த்தையில் சொல்ல மக்கள்கிட்ட சாமானிய மக்களுக்கு பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பஃபரிங் ஒரு அமௌண்ட் ஒன்னு இருந்ததை தூக்கி பட்ஜெட்ல போட்டு விட்டு ஏறினா ஏத்திக்கோ இறங்கினா இறங்க சொல்லி முடிவெடுத்ததே காங்கிரஸ். அதனால தானே 15 நாளைக்கு ஒருக்க மரணம் தப்புனா கரணம் தப்புனா மரணம் மக்கள் விளையாட வேண்டியிருக்கு. இந்த கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கு ஒரு பவுன் பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் பெட்ரோல் கொடுங்க போதும், அதுக்கு கட்டாயம் கொடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு பவுனோட காஸ்ட்லி ஆயிடுச்சு பெட்ரோல். இதே போல ஒரு நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் ஏறுகிற போது காங்கிரஸ் ஆட்சியில எண்ணெய் நிறுவனங்களுக்கு மானியமாக மட்டும் 77,000 கோடி ரூபாய்களை தந்து இந்த விலை உயரை குறைத்தது. ஆனால் இன்னைக்கு அது நிலைமையா? நான் என்ன கேட்கிறேன், அரசாங்கம் என்பது ஒரு சேவை நிறுவனம், அது வந்து வட்டி கிடையாது, சரி பாங்குரோக்கர் கிடையாது. நீங்க வியாபாரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல் வரியை சொன்னதை நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். நீங்களும் சரியாக குறிப்பிட்டது போல எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு மானியம் கொடுத்தது, வாடிக்கையாளர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கல. இந்த திட்டத்தை எண்ணெய் நிறுவனங்களே விலை நிறுத்திக்கலாம் சொன்னது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. திரும்பவும் உங்களுக்கு விளக்கம் தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழியே இல்லை. எண்ணெய் நிறுவனங்களுக்கு தருகின்ற மானியம் தான் மக்கள் சுமை அந்த விலை ஏற்றத்தை குறைத்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், $130 கச்சா எண்ணெய் வாங்குகிற போது 70 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தோம். அப்ப இதே பிஜேபி நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. நாடு முழுக்க இது ஒரு ஆள தெரியாத ஆட்சியை விட்டு இறங்க சொன்னாங்களா இல்லையா? $130 ஒரு பீப்பாய் பேரல வாங்கி அதை 70 ரூபாய்க்கு கொடுக்கிற போது ஆள தெரியாத அமைச்சரே மன்மோகன் சிங்கே ராஜினாமா செய்ய விட்டு ஓடுன்னு சொன்னா இன்னைக்கு $48 தான். இப்ப வந்து நாங்க 55 ரூபாய் 65 ரூபாய்க்கு நாங்க விற்போம் சொன்னா இது ஆள தெரிகிற ஆட்சியா? இல்ல மாற்று கருத்து இல்ல. நீங்க போட்ட பாதையில அவர் போறாராங்கிற மாதிரி நாங்க போட்ட பாதையில போல இது புது பாதைங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து உலக கோடீஸ்வரர் வரிசையில் இருந்த அந்த நேருவும் அவருடைய வாரிசுகளும் சாதாரண கதர் துணி கட்டியிருந்த அந்த வாரிசு. நீங்க ஏமா சாமானியன் சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறேன், இது புது பாதை. அதனால அதை இதை ஒண்ணாக்காதீங்க. இது வேறு அது வேறு. எங்களுடைய கேள்வி
பெட்ரோல் டீசல் என்பது நானும் வேற வாதம் தான் பண்ணலாம் நினைச்சிருந்தேன். ராபர்ட் வத்ரா பத்தி பேசினா சொல்லுங்க. ராபர்ட் வத்ரா ஆட்சியில் நாங்களா இருக்கோம். இதுக்கு உங்களுக்கு ஒரு கோல் கொடுக்கலாம், இதுக்கு உங்களுக்கு ஒரு கோல் கொடுக்கலாம். ஏன்னா பிரதம மந்திரி நரேந்திர மோடி ஆட்சி இருக்கிறது பாரதிய ஆட்சி. உங்க அதிகாரிகள் ராபர்ட் வத்ரா தப்பு பண்ணிருந்தா நடவடிக்கை எடுக்கு, ஜெயில போடு, நாங்க தடுக்கலையே. தவறு செய்கிறார் என்று சொல்லுகிற போது நீ நாணயவனாக இருந்தால் நடவடிக்கை எடு, ஏன் எடுக்கல? அதாங்க, சும்மா பத்திரிகை மட்டும் செய்தி கொடுக்கிறீங்க. ஒரு விசாரணை பண்ணும் போதே விசாரணை பண்ண வழக்கே பதிவு செய்ய எந்த முறையும் கிடையாது, கேடு கிடையாது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா இது விவாதம் வேற பக்கம் போகல. நீங்க நரேந்திர மோடி கதர் சட்டை போட்ட ஜவஹர்லால் நேரு வந்து அந்த பரம்பரை அங்க தொடரல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல இன்னமும் தொடர்கிறது. ராபர்ட் அந்த குடும்பத்துடைய குலவனுக்கு ராகுல் காந்தி இன்னைக்கும் அவர் என்ன 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட முடியாதா? ஒரு சாதாரண குர்தா பஞ்சாமா வெறும் கதர் துணி தான் போட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 நாள் வந்து எங்க போனார்னு யாருக்கா சொன்னாரான்னு தெரியல. நீங்க கூட 15 நாளா காணா, எங்க போய் கேட்டு சொன்னீங்களா? அவர்கள் எங்களுக்கு சொல்லுவாருங்க, எங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு சொல்லுங்க அவசியம் இல்லை. 8 மணிக்கு சொல்ல வேண்டியவர்களுக்கு எல்லாம் அவர் சொல்லிட்டாரு. இல்ல நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? ராகுல் காந்தி எங்க போனாரு எங்களுக்கு தெரியும், தெரியுதுங்க. நீங்க தான் குலவிளக்கு காணாம போயிடக்கூடாது. இல்ல, குலவிளக்கு தெளிவா இருக்கு, போயிட்டு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு ஆவடிக்கு மாத்த கேட்க விரும்புற விஷயம் இதுல வந்து ரொம்ப இயல்பா புரிந்து கொள்ளக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய கண்டன அறிக்கை. நான் வந்து பல முறை சொன்னேன், நீங்க வந்து திருத்துற மாதிரியே தெரியல, இந்த சிஸ்டமே ரொம்ப தப்பு, நீங்க கச்சா எண்ணெய் விலையை காரணம் காட்டி காட்டி எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா திரு நாராயண அழகா சொல்லியிருப்பாரு. என்ன முக்கியமான விஷயம், நம்ம வந்து தமிழ்நாடு அரசு இந்த பெட்ரோல் டீசல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 விழுக்காடு பெட்ரோல்ல வேட் வரையும், 21.4 விழுக்காடு வந்து டீசல்ல வேட் வரையும் தமிழ்நாடு அரசு வசூலிக்குது. இதன் மூலமா கடந்த ஆண்டு 2014-15 12,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கூடுதல் உரை. 12,000 கோடி ரூபாய். இதுல இருந்து மட்டும் இந்த முறை 13,000 கோடி. 2015-16 இந்த மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 13,000 கோடி ரூபாய் வருமானம். அப்ப நமக்கு கிடைக்கிற வருமானத்துல நீ எதுவுமே விட்டு கொடுக்காம மத்திய அரசு தனக்கு கிடைக்கக்கூடிய கலால் வரியை விட்டு கொடுக்கணும், என்ன நிறுவனங்கள் இந்த நிர்ணய முறையை மாற்றணும் சொல்றது தார்மீக அடிப்படையில் சரியா இருக்குமா? இல்ல, இந்த கேள்வியை நீங்க கேட்கறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கான்னு நான் யோசிக்கிறேன். என்ன கேட்டா அநியாயமா தான் இருக்கும். நான் சொல்லிடுறேன். என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு இந்த வரி போடப்பட்டதா, இல்ல உயர்த்தப்பட்டதா, உருவாக்கப்பட்டதா? ஏற்கனவே இருந்துகிட்டு வர வரி. ஆனால் உங்க தகவலுக்காக தெரிஞ்சிருக்கும் தமிழக முதலமைச்சர் வந்து இதே 2014 பிஜேபி ஆட்சி அமைந்த நான் முடிச்சிடறேன் சொல்லிட்டேன். நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு முறை குறைச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர். அதுதான் சொல்றேன், இதே நான் முடிச்சிடறேன் சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன், நான் முடிச்சிடறேன் சொன்னேன். அதாவது இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து இருந்த வரியிலே குறைச்சிருக்காங்க. மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு சுமையை தாங்க முடியுமோ அதை தாங்கிட்டு இருக்கு. இரண்டாவது, இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கின்ற கேள்வியே 2000 அவங்க எழுப்பிய கேள்வி நீங்க சொல்லுங்க. என்னோட கேள்வி பதில் வந்து அதுதான் சொல்றேன், நான் முடிச்சிடுறேங்க. இந்த கேள்வியே நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேள்வி வந்திருக்காது. என்ன காரணம்னா, 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதற்கு பிறகு டீசல்ல எக்ஸைஸ் டியூட்டி 11 ரூபாய் 77 காசு உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெட்ரோல்ல 13 ரூபாய் 57 காசு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது வந்து உயர்வு தான் கண்டிக்கிறாங்களே ஒழிய ஏற்கனவே இருந்த வரியே அவங்க வசூலிச்சிருந்தாங்கன்னா நாங்க அந்த பிரச்சனையே போகல. இன்றைக்கு இந்த அரசாங்கம் புதியதாக சுமையை உருவாக்கி இருக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய சாதனை என்பது எண்ணெய் நிறுவனங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டு மக்கள் மீது அந்த விலையேற்றத்தை சுமர்த்தி, இந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, விலையேற்றம் வந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் நிறுவனங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஆண்டாண்டு காலமாக இந்தியாவினுடைய விலை நிர்ணய உரிமை அரசாங்கத்திடம் இருந்ததை கொண்டு போய் எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாதனை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவங்க அந்த எண்ணெய் நிறுவனங்களே தங்களுடைய வருமானம் எண்ணெய் நிறுவனங்கள் விலையை நிர்ணயம் செய்யற உரிமையை நம்ம வச்சிருந்தாலும் அதற்கான இழப்பீடு மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. நீங்க நேரடியா கொடுக்கப்படல, மறைமுகமா கொடுக்கப்படலாம். இழப்ப வந்து அவங்க மக்களுக்கு மானியத்தை குறைச்சிருக்காங்க. எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்கிற மக்கள் கிட்ட கொடுக்கிற மானியத்தை கொண்டு போய் எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் பல்வேறு விவாதங்கள் இருக்கு. நான் சொல்ல வந்தது நீங்க புரிஞ்சுங்க. அரசு கொடுக்கிற மாதிரி முதற்கட்ட கருத்தை என்கிட்ட வாங்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் முடிச்சிடுறேன்.
ஆக அவங்க கொண்டு போய் எண்ணெய் நிறுவனங்களை காப்பாற்றணுன்ற நோக்கம் நல்ல நோக்கத்தோட செஞ்சாங்க. விலையேற்றம் என்பது அது மக்கள் தலையிலையும் மாநில அரசாங்கத்தின் தலையிலையும் சுமத்திட்டு எண்ணெய் நிறுவனங்கள் பாதுகாப்பா வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அதனுடைய நீட்சியா அந்த எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்திற்கு போக லாபத்திற்கு போக மீதி ஏதாவது கொடுத்தா அதுல இவங்க வரியை போட்டு அதை மக்களுக்கு போய் சேர விடாம பிஜேபி அரசாங்கம் தடுக்கிறாங்க. இதுதான் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. நான் திரும்ப ஒரு கேட்கிறேன். நீங்க ரொம்ப சரியா குறிப்பிட்டீங்க. காங்கிரஸ் அரசு செய்தது பாஜக அரசு செய்தது மறுக்கல. நீங்களும் ஒரு அரசு நடத்துறதுனால இப்ப நானோ திரு ராமசேஷனோ இதுல கவலைப்பட்டா புரிஞ்சுக்கிறோம். எங்களை எண்ட் யூசர் பயனாளிகளா மட்டும் இருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? மாநில அரசு தன்னுடைய பங்களுக்கு மத்திய அரசு ஓங்கி அடிக்குதுங்க, என்னால அடிக்கிறத தடுக்க முடியாது, குறைந்தபட்சம் நான் தைலம் தடவுகிறேன் அப்படின்னு 2 குறைக்கலாம்ல. இல்ல இதுல மக்கள் பாதிக்கப்படுறதை விட மாநில அரசாங்கம் அதிகமா பாதிக்கப்படுது. இன்றைக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் டீசலை பயன்படுத்துகின்ற போது, பெட்ரோலை பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய விலை சுமை மாநில அரசாங்கத்தை தாக்குது, நிறுவனங்களை முடக்குது. இன்னைக்கு டீசல் பயன்படாம எந்த நிறுவனமும் இல்ல. எல்லா நிறுவனத்திலும் டீசலும் பெட்ரோலும் தேவைப்படுது. இன்னைக்கு வாகனங்கள் ஒரு பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து சந்தைக்கு வரணும்னா கூட வாகனங்களை பயன்படுத்தணும். அவங்க டீசல் பெட்ரோல் விலை உயர்கின்ற போது அதனுடைய பாதிப்பு அந்த விலையேற்றம் வருது. விலையேற்றம் வருகின்ற போது மாநில அரசாங்கம் தாங்க வேண்டிய நிலைக்கு ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு பொது விநியோகத்துறையில் இருக்கிற பொருளை கொண்டு போனா கூட அது டிரான்ஸ்போர்ட்டிங்கு பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்கின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு மாநில அரசாங்கத்தை தான் தாக்குது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்கிறது மக்களை பாதிப்பதை விட மாநில அரசாங்கத்தை அதிகமாக பாதிக்கிறது. ஏன்னா மாநில அரசாங்கம் தான் மக்களோட நேரடி தொடர்புல இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையிலும் மாநில அரசாங்கம் தான் இருக்கு. இல்ல மாற்று கருத்துல அதுக்கு திரு நாராயணன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிதியில எல்லாம் பெரும்பங்கு 42 விழுக்காடு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுறதுனால ஒரு தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. திரு ராமசேஷன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புற விஷயம், நான் இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல இது போன்ற விஷயங்கள் நம்ம பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வாக இருக்கட்டும், அல்லது சர்வீஸ் டாக்ஸ் உயர்வா இருக்கட்டும், அல்லது சமையல் கேஸ்க்கான 21 ரூபாய் மானியம் இல்லாத கேஸ்க்கான விலை 21 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு உயர்வு, இதெல்லாம் நமக்கு கழுத்தை நெரிக்கிறத சாமானிய மக்களுடைய பார்வையிலிருந்து புரிஞ்சு முடியுது. ஒவ்வொரு நாளும் இந்த செலவு கூட்டிகிட்டே போகுது. ஆனா சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் பார்வையில, வல்லுநர்கள் பார்வையில இது வேற மாதிரி பார்க்கப்படுது. ப்ளூம்பர்க் மீட்டிங்ல மே 25 நடந்ததுல சிஸ்கோவுடைய சேர்மன் ஜான் சேம்பர் சொல்றாரு, அடுத்து வரக்கூடிய அமெரிக்க பிரசிடென்ட் அவர் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாதிரி செயல்படணும். அவர் எப்படி அடுத்த மாசம் வரப்போறாரு பாருங்க, அவரை பேச்சு எல்லாரும் கவனிங்கன்னு சொல்றாரு. இது மோடி தன்னுடைய பேச்சுக்களைய தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான கிடைச்ச வெற்றியா, இல்லாட்டி உண்மையிலேயே உலக நாடுகள் மத்தியில் இப்படிதான் பார்க்கப்படுதா, அல்லது உண்மையிலேயே நம்ம பாசிட்டிவான திசை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? அதாவது 2 விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். இது ஒரு ஃபாரினர் கமெண்ட் பண்றான் அப்படின்னாக்கா he doesn't comment on words. He sees what is the economy, என்ன எப்படி செயல்படுது, எப்படி நடக்குது, எப்படி கவர்மெண்ட் தன்னை அட்மினிஸ்டர் பண்ணிக்குது அப்படின்னு. இப்ப இந்த டெபிசிட் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் பூல் டெபிசிட்டை வைப் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப என்னாச்சு, இந்த 2012க்கும் இப்பயும் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் 47 பில்லியன். இதை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணிருக்கலாம். அது பண்ணாம அதாவது இந்த ரிசர்வ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. 300 மில்லியனுக்கு கிரியேட் பண்ணி வச்சாங்க. அந்நிய செலாவணி அது ஒரு பெரிய ஸ்டெப். இதெல்லாம் ஃபாரினர்ஸ் இதுதான் பாக்குறான். How he is administering the economy. Really he is working towards the economy. நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் வந்ததுன்னா how to arrest dollar prices at 65. இதுதானே ராஜன் சொன்னாரு. 65ல நாங்க பெகின் பண்ணுவோம் 2017ல. எப்படி பெகின் பண்ண முடியும்? You should have adequate reserves. அந்த ரிசர்வை இப்ப கிரியேட் பண்ணிட்டாங்க. நோ டவுட் இது ஓபன் பிரைசிங் மெக்கானிசம் இல்ல. நம்ம இப்ப ஒரு சாமானியன் மனிதர் என்ன சந்தேகம், எனக்கு இன்னைக்கு கஞ்சி கொலி இல்ல, விவசாயிகள் இன்னமும் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க விவசாயிகள் பேர்லயே நீங்க ஒரு 0.5% நீங்க ஒரு சர்வீஸ் டாக்ஸ் கூட்டுறீங்க. ஃபாரெக்ஸ் உங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு நீங்க அதிகரிச்சு ரெக்கார்ட் பிரேக் இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு சர்வதேச அளவுல பெரிய மதிப்பு தரக்கூடிய அளவு இருக்குன்னா, எனக்கு நீ கஞ்சிக்கே இல்ல பொண்ணு கல்யாணத்தை நான் 10 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன்னா அது பெருமையா பாப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது காமன் மேனை பொறுத்தவரையில டெஃபினட்டா இது பெரிய பெயின் தான், அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. பட் இந்த பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி எக்கானமி பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் a வெல்கம் ஸ்டெப். என்ன, அந்த டாலர் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ரிசர்வ் ஒன்னு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% has gone to the government. லோயர் டாலர் வீழ்ச்சியா இல்லாட்டி இந்திய ரூபாயோட வீழ்ச்சியா? இந்திய ரூபாயினோட வீழ்ச்சி. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபார் ஃபியூச்சர். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த 28 பில்லியன் as controlled oil subsidy, fiscal deficit, higher excise duty,
passed on to the consumer is only 8 billion and corporate sector has gained 11 billion. So இதனால என்ன ஆச்சு, இந்த பீரியட்ல வந்து ஒரு ஷார்ட்கட், இது ஷார்ட்கட் தான் சொல்லணும். பட் எக்கானமி ஓவரால் ஹெல்த்தியா இருக்கு. பட் நீங்க சொன்னாப்ல நானும் நீங்களோ காமன் மேன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் தான், வேற ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சேவை வரி இன்க்ரீஸ் ஆகுது, எதை எடுத்தாலும் இன்க்ரீஸ். பட் ஆனா இதுக்கு ஒரு சோலேஸ் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா லோயர் இன்ஃபிளேஷன். ஹையர் இன்ஃபிளேஷன் இருந்ததுன்னாக்க இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. சோ லோயர் இன்ஃபிளேஷன், லோயர் க்ரூட் ஆயில், ஒரு பெரிய வின்ஃபால் கிடைச்சது, அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த இப்ப சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இவ்வளவு பெரிய $100 $120 இருந்த பிரைஸ் எல்லாம் $40 $40 வந்திருக்கீங்களா, ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பாக்குறோம். பிளஸ் ஈரான்ல இருந்து பல இடங்கள்லாம் வாங்குற மார்க்கெட்டை வந்து நம்ம பெருசா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். சோ முன்னாடி இல்லாத வாய்ப்புகள் இப்ப நிறைய நம்ம எடுத்துருக்கோம். சோ அப்படி சர்வதேச சந்தையில் எழக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வச்சுட்டு நம்ம மோடியோட ராஜதந்திரம் சொல்லி சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிருக்கலாம். இந்த பெனிஃபிட்டை நீங்க கன்சூமருக்கு ஃபுல்லா கொடுத்துருக்கலாம். நான் சொன்னாப்ல கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்கலாம்ல. ஓரளவுக்கு கொடுக்கணும்னாக்க அதுக்கு உண்டான மெக்கானிசம் இருக்கா, என்ன ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், அதுக்கு உண்டான ஒரு தொலைநோக்கு அவருடைய என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியலங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. திரு வேலுச்சாமி அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது டைம்ஸ் மேகசின்ல கீழே வந்து ஒரு சராசரிக்கும் கீழே வந்து பெர்ஃபார்ம் பண்ணவர் அப்படின்னு ஒரு விமர்சனம். அதற்கு ஒரு 2-3 மாசங்கள் முன்னாடி இன்னொரு சர்வதேச வாரியத்துல வந்து கடுமையான விமர்சனம். இப்படி இதே நாட்டுடைய இதே பிரதமர்களை சர்வதேச சமுதாயம் விமர்சன பார்வையோடு கேலி பொருளாகவும் பார்த்துக் கொண்டிருந்த போது கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் பண்ணி அது எல்லா ஊர்லயுமே விவாதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு அதே பிரதமரை வேற ஒரு நாட்டை சேர்ந்த வேற ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு மிகப்பெரிய மதிக்கப்படுற ஒரு கம்பெனியுடைய சேர்மன் வந்து அதே அமெரிக்காவில் நீ திரும்பி போராட்டம் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? எப்பங்க இங்கிலாந்துக்கு போற போது அங்க இருந்த மக்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணி வெளியே போன்னு சொல்லி கட் அவுட் வச்சது தெரியாதா? அதல்ல நான் என்ன யாரும் இல்ல, இதுல நான் யாரும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து கேள்வி கேட்கிறேன். வெளிநாட்டுல இருக்க எவனோ ஒருத்தர் ஏதோ சொல்ற நான் தயவு செஞ்சு கேள்விக்கு நான் பதில் சொல்ல அனுமதிங்க. தயவு செஞ்சு விடுங்க. இல்ல தயவு செஞ்சு சார் உங்க கேள்வியை முடிச்சிட்டீங்க, பதிலுக்கு அனுமதி இல்ல. நீங்க வேற சாரி சார், நீங்க கேட்டீங்க அதுல பதில் சொல்றேன். அதை வேண்டாம் கேட்டீங்க பதில் சொல்ல விடுங்க. கேள்விக்கு மேல கேள்வியே கேட்டுட்டு இடையில ஒரு வரி சொன்னீங்க, இடையில வேண்டவே வேண்டாம். நான் சொன்னது நீங்க சொன்னது நான் என்ன கேட்கிறேன், வெளிநாட்டுக்கார வேணும் சார், எனக்கு என்ன லாபம் அதை சொல்லுங்க. அமெரிக்காவில் இங்க இருக்கிற மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், எவனோ பேர் தெரியாத ஊர் தெரியாத எவனோ ஒருத்தர் பாராட்டினா, ஏன் பிரதம மந்திரி 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட்டதை பாராட்டினாராவது? அமெரிக்காவில் இந்தியாவில் எத்தனை நாள் இருக்கிறார் இவர்? என்ன பொருளாதாரம் ஏது? மன்மோகன் சிங் வந்து ஒண்ணும் தெரியாத மாடு வைக்கிறாளா? என்ன பேசுறீங்க? உலகமே பாராட்டுகின்ற, நேற்றும் பாராட்டிய, இன்றும் பாராட்டுகின்ற, என்றும் பாராட்டுகின்ற மிகப்பெரிய பொருளாதார மேதை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். அதை அனுமதிக்கவே முடியாது. நிச்சயமா நான் உங்களை கேட்கிறேன், முதலே சொன்னேன் என்ன கேள்வி கேட்டுக்கணும். நான் மன்மோகன் சிங் நீங்க சொன்ன அந்த ஆட்சியில 77,000 கோடி ரூபாயை மானியமாக தந்தார் சொன்னேன். இப்ப இவர் ஆட்சியில 1,16,000 கோடி ரூபாய் இப்ப எக்ஸஸா வருமானம் வருது. அந்த மானியம் தந்தது இதையும் சேர்த்தா 2 லட்சம் கோடி ரூபாய் புதுசா வந்திருக்கு. 3 பேர் தான் பெரிய பொருளாதார வேலையா? அப்படி யாராவது அமெரிக்க பொருளாதார வேலை சொன்னா அவனை கீழ்பார்வையில போய் சேருங்க. 3 கேள்வி, அவ்வளவுதான். 3 கேள்வி என்ற துணை கேள்வி உங்கள்ட்ட எழுது. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நீங்க சொல்ல நியாயமான கேள்வி தானே. உங்க உணர்ச்சி நான் புரிஞ்சு உங்களுடைய கட்சியோட தலைவரை சொல்ல கட்சியில சார் மன்மோகன் சிங் உலகம் போட்டுக்கிற ஒரு பொருளாதார வேலையை ஒரு சராசரி மனிதரை விட கேவலப்படுத்துறது என்ன நியாயம்? 3 கேள்வி. ஒன்று, அண்டர் அச்சீவர் என்று சொன்னது பாண்டேவா? டைம்ஸ் மேகசின் யார் சொல்லியிருந்தாலும் ஒரு கிறுக்கன் சொல்றதா நீங்க ஏன் சொல்றீங்க? இல்லங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. நான் உங்க கருத்தை சொல்ல கேட்கிறேன். உங்கள் கேள்வியை கேளுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள். எவ்வளவு ஒருத்தர் சொன்னாலும் அவன் மேல ஏத்தி இதை கேட்காதீங்க. திரும்ப வரேன், நான் ஒரு மாடரேட்டரா என்னுடைய சொந்த கருத்துக்கள் சொல்வதற்கான ஆள் கிடையாது. அப்ப நான் சொல்லிடுறேன் கிறுக்கன் பைத்தியக்காரன் விட்டுருங்க. அடுத்த கேளுங்க. நேரடியாக என்ன சொல்லலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இல்லையே, யாரோ ஒருத்தர் தான் சொல்றீங்க, உங்களை சொல்றீங்க. ஒன்னு. இரண்டாவது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் போன போது அங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னுடைய இல்ல அங்க அந்த அமெரிக்க நாட்டு மக்களா, இந்த படங்கள்லாம் ஒண்ணும் தரல. அமெரிக்க நாட்டு மக்களா, அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்களும் சரி, இங்கிலாந்தில் வாழ்கிற இந்தியர்களும் சரி, அவர்களே எதிர்த்தெல்லாம் செஞ்சாங்க. சாமர்த்தியமாக ஊடகங்களிலே பல செய்திகள் வரவிடாமல் அவர்கள் தடுப்பதுதான் மக்களுக்கு தெரியல. நான் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை அண்டர் அச்சீவர், ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் பெரிய உலகமாக பெரிய பொருளாதார மேதை என்று ஊடகங்கள் வர செய்தி இருக்கு. அத போலதான் இது. இல்ல அவர் இருக்கலாம், மறுக்கல. என்னோட கேள்வி என்ன,
திரு மன்மோகன் சிங் அவர்கள் நீங்கள் சொன்ன எல்லோருமே ஏற்றுக்கொண்ட மாற்று கருத்து இல்லாத பொருளாதார நிபுணர், வெளிநாட்டு பல்கலைக்கழக படித்தவர், ரிசர்வ் வங்கி கவர்னர் இருந்தவர், அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் யாரும் சாமானியமா சொல்ல முடியாது. ஆனால் அவரே நாங்கள் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை தவறோ என்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவரே சொன்னாருங்கிற உங்க ஞாபகத்துக்காக கொண்டு வரேன். மாற்றம் என்பதுதான் நிரந்தரம் சார். ஏமாற்றம் என்பது நீங்க ஒரு போட்டு வரீங்களா? இல்ல சார், நீங்க ஒரு கொள்கை கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி கொள்கைகளும் மாறும். நான் கொள்கை என்பது நிரந்தரமே இல்ல, மாறலாம் சார், மாறலாம். தவறு செஞ்சுட்டோன்னு ஒரு அரசு சொன்னா இது எங்க போய் சார் நிக்கும்? அத்தனை நாள் 20 வருஷமா வந்து புதிய பொருளாதார எல்லா அரசு யார் சொல்லுங்க. கடந்த காலத்தில் நேற்று செய்தது சரியா தவறான்னு இன்னைக்கு ஆய்வு பண்றவங்க தான் நடுநிலையாளர், நேர்மையாளர். அப்படி சொல்லியிருந்தா அது நேர்மை இருக்கு. நான் செஞ்ச தவறை நியாயப்படுத்தி பேசுறது சாமர்த்தியம் என்று சொல்வது அது நம்முடைய அறியாமை. மூணாவது பாயிண்ட், சிஸ்கோவுடைய தலைவர் வந்து எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் பேசுறா அப்படின்னு சொல்ல சரியா? நிச்சயமா சார், நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிரச்சனையை பத்தி யாரோ ஒருத்தன் சொல்றான், பாராட்டு. நான் என்ன கேட்கிறேன், பெட்ரோல் டீசல் விலை வேறும்னு சாதாரணமா? இல்ல, சாதாரண பஞ்சு விலை கூடனா துணி விலை கூடும், சக்கரை விலை கூடனா ஜாங்கிரி விலை கூடும், இட்லி விலையும் வந்து அரிசி விலை கூடனா கூடும். ஆனா பெட்ரோல் டீசல் விலை கூடனா எல்லாமே கூடும். அடித்தளத்தில் இந்த சூத்திரம் இருக்கு. அந்த விலை உயர்வை பற்றி கவலைப்படாமல் அது ஏறினாலும் பரவாயில்லை என்று சொல்வது. பக்கத்தில் இருக்க மலேசியாவில் இன்றைக்கு 28 ரூபாய்க்கு தான் இருக்குது. நீங்க கைய காட்டி எதிரி நாடு சொல்றீங்களே பாகிஸ்தான், அங்க 40 ரூபாய்க்கு தான் இருக்குது. இங்க பத்தி 65 ரூபாய். அதை குறைக்க தெரிந்தால் குறையுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே நீங்க சொன்னீங்களே அன்று டீலர் அவர் அந்த மன்மோகன் சிங் ஆட்ட போது 70 ரூபாய்க்கு $130 வாங்கி 70 ரூபாய்க்கு வித்த நேரத்தில் ஆள தெரியாத மன்மோகன் சிங் ராஜினாமா செய். இதே மோடி சொன்னார், இதே அத்வானி சொன்னார். நீங்கள் இந்த $45 இருக்கிற போது உங்களால குறைக்க முடியலன்னா ஆட்சியை விட்டு ஓடி போங்க, மக்களை விட்டு விடுங்க, ஏன் உயிரை எடுக்கிறீங்க? அதான் என்னுடைய வேண்டுகோள். என்னுடைய சார் ஒரு நிமிஷம், என்னுடைய நண்பர் திருச்சி வேலுசாமி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு விஷயம் சொன்னாரு. நான் அவர் பேசும்போது குறுக்க பேசல. வெளிநாட்டுல எவனோ ஒருத்தர் சொன்னா அப்படின்னாரு. அந்த வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு ஒபாமா சொன்னதை வச்சுக்கிட்டு தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்திய அரசியல 2015 ஓட்டினாங்க. மோடியை வந்து அதாவது ஐயோ இங்க வந்து இந்தியா கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், யாருமே கேட்காம வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் நம்முடைய நாட்டு பிரதமரை பேசின போது ஒபாமா ஒரு பைத்தியக்காரன் ஏன் காங்கிரஸ்காரங்க பேசல? அதை விட்டு விட்டு அமெரிக்க அதிபர் ஒபாமாவே சொல்லிவிட்டார் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 10 லட்சம் ரூபாய் கோட்டை பத்தி சொன்னாரு. பரவாயில்ல, அவர் சொல்லட்டும், தப்பு இல்ல. ஆனா அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஒரு ஹெலிகாப்டர் வந்து வாங்கினதுக்கு நான் அதை இந்த ஸ்கேமுக்குள்ளே போகல, நான் ஸ்கேம பத்தியே பேசல, அந்த எத்தனை ஆயிரம் கோடி எல்லாம் நான் பேசல. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமருக்காக அல்ல, ஆளுங்கட்சியினுடைய ஒரு தலைவருக்காக அந்த கேபினுடைய ஹைட் அவங்க உட்கார்றதுக்காக ஒரு அடி அதிகமாக வேணும்னு சொன்னது யாரு? காங்கிரஸ் தலைவருக்காகத்தானே. அதே போல அது ஒரு பெரிய அது குற்றம் இல்ல. எத்தனை கோடி, அதாவது அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட்ல சாதாரணமா இருக்கக்கூடிய டெக்னிக்கலையே மாத்தி டோட்டலா மாத்தி, அது மட்டும் இல்லைங்க. இவர் சொல்றாரு மன்மோகன் சிங் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். திரும்பி பொய்யே உலக இந்தியாவில எந்த பைத்தியக்காரனா சொல்லுவானா விவசாயிகள் வேறு வேலைக்கு செல்ல வேண்டும்னு? எந்த பைத்தியக்காரன் சொல்லுவான்? ஆனால் ஒருவர் சொன்னார், அவர்தான் காங்கிரஸ் கட்சியில இருந்த பிரதமர். அப்படிப்பட்ட கேவலமான விவசாயத்தை காங்கிரஸ் கட்சி பேசுவதற்கு விவசாயிகளை வந்து
ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் பேசியபோது அவர் உலகத்துல எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான். இந்தியாவில் ஒரு நிமிஷம் மன்மோகன் சிங்கை பற்றியோ மோடியை பற்றியோ மாற்று கருத்து கொண்டவர்கள் இந்த நாடு இருக்கிறார்கள். அவர் சொல்வதற்கான ஜனநாயக உரிமை இருக்கிறது. நீங்க சொன்னீங்க அவனை போய் கீழ்பாக்கத்துல சேருங்க, அவன் பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து அதே மாதிரி சொல்றாரு. வெளிநாட்டினரே என்ன ஒரு அண்ணன் சொல்லாமா? இந்த நாட்டில் இருக்க ஒரு முதல்வரை பார்த்து மரண பேசலாமா? ஒரு நிமிஷம் திரு நாராயணன், இதை பாக்குறவங்க நம்ம மேல ஏதாவது கவர்மெண்ட் அவ்வளவுதான். இதை பார்க்கிறவங்க மனசுல நீங்க அப்படியே ஒரு பார்ட்டிசிபெண்டா இல்லாம ஒரு வியூவரா பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புற விஷயம், ஏற்கனவே சொன்னது போல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மாநில அரசு தன்னுடைய கோரிக்கையை, தன்னுடைய ஆதங்கத்தை மத்திய அரசு வெளிப்படுது. முதலமைச்சர் கடிதம் இருக்க மாற்றுக்கிறது. ஆனால் மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய நிதியில 42 விழுக்காடு மாநில அரசுக்கு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 10 விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்காங்க இந்த நரேந்திர மோடி அரசு வந்த பிறகு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், 100 நாள் 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 150 நாள் உயர்த்தப்பட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து, சென்னையில ஓடக்கூடிய பல பேருந்துகள்ல இருந்து, இலவச அரிசியில 80% அமௌண்ட்ல இருந்து, சைக்கிள் இருந்து பல திட்டங்கள்ல மாநில அரசு பெருமை தேடிக் கொள்ளக்கூடிய, தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுமே பெருமை தேடிக்கொள்ள பல திட்டங்களுக்கான 80% நிதி மத்திய அரசிடமிருந்து தான் வருகிறது. சோ மத்திய அரசு என்னமோ அவங்க தனியா வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாநில அரசோட சுயமை மட்டுமே ஏற்றிட்டு போறாங்கிற மாதிரி சொல்ல சரியா? மாநில அரசுக்கும் இதுல பங்கு இருக்கா இல்லையா? அதாவது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் சிறப்பு நிதி தரல, காலகாலமா இருந்துட்டு வர நிதி தான் அந்த வகையில தந்துகிட்டு இருக்காங்க. புதுசா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகரிச்சிருக்காங்க. நான் முடிச்சிடுறேங்க. அது கூட தமிழ்நாட்டுக்கு சிறப்பா எதுவும் தரல. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் எந்த நிலையில பாக்குறாங்களோ அந்த நிலையில தான் பாத்து எல்லாருக்கும் 42 விழுக்காடு தான். அது வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் கூடுதலா தராங்கன்னு இல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுது. பல்வேறு திட்டங்களும் பொது விநியோக திட்டத்திலிருந்து எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு கூடுதலான தொகையை செலவழிச்சிட்டு இருக்கு. இது வந்து இந்த அரசாங்கம் தொடர்ந்து அதுல வந்து மத்திய அரசு தான் கொடுக்க விலையில்லா அரிசி இருக்கு. எந்த திட்டமும் புதிய திட்டம் இல்ல, ஏற்கனவே தொடர்ந்து இருக்கின்ற திட்டங்களை தான் செஞ்சிட்டு வருது. ஆனால் இதுவரை மாநில அரசாங்கம் மட்டுமே வைத்திருந்த வரிகள் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கு வாட்டு வந்த பிறகு எல்லா வருவாயும் மத்திய அரசு கூடிக்கிட்டு போகுது. மாநில அரசாங்கங்கள் பாதிக்கப்பட்டு வருது, வரி வருவாய் குறைஞ்சிட்டு வருது. ஆனா மாநில அரசாங்கத்தினுடைய பணிகள் சுமைகள் கூடிட்டு வருது. எல்லா மத்திய அரசாங்கம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலையும் மாநில அரசாங்கம் தாங்க வேண்டியிருக்கு. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமையும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்போ மத்திய அரசாங்கம் இல்லைன்னா இப்போ பெட்ரோல்ல வரி போடுது, டீசல்ல வரி போடுது, வருவாயை கூட்டுறதுக்கு எத்தனையோ வழிகள் அவங்களுக்கு இருக்கு. வாட் வரியை கொண்டு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? மாநில அரசாங்கம் மின்சாரத்துல லாஸ் வருதுன்னா மின்சார வரியை கூட்டினா உடனடியாக பிரச்சனை வருது. போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தினா பிரச்சனை வருது. எதையுமே பால் விலையை வந்து மானியம் கொடுக்காம பால் விலையை அந்த கொள்முதல் விலைக்கு விற்க முடியல. அதுலயும் மாநில எல்லாவற்றிலும் மாநில அரசாங்கம் மானியம் கொடுக்கணும், மாநில அரசாங்கம் திட்டங்களை நிறைவேற்றணும், மாநில அரசாங்கத்திற்கு மானியம் கொடுக்கணும்னு முடிவெடுத்தது மாநில அரசு. அப்ப அதுக்கு வழியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் இலவசமா கொடுப்பேன் நீங்க முடிவெடுப்பீங்க, ஆனா அந்த சுமையை மத்திய அரசு எடுக்கணுமா? நாங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும்ன்றது நோக்கம் இல்ல. பால் விலையை வந்து 25 ரூபாய் கொடுப்போம்னோ 7 ரூபாய் குறைப்போம்னா நீங்க கட்சிகள் சொல்றாங்க, ஆட்சிக்கு வரும்போது செய்றீங்க. இதை வந்து மத்திய அரசு மானியம் கொடுக்காதுன்னு சொல்லுது. எங்க மத்திய அரசு மானியம் கொடுக்காதன்னு சொல்லுது, மக்கள் மீது வரியை உயர்த்துது.
மக்கள் மீது சுமையை திணிக்குது. அதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்துக்கு வருது. இவங்க இன்னை மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்கிற வரையில மின்சாரத்தை கொடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன? மாநில அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கமோ அல்லது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கமோ மத்திய அரசாங்கத்துக்கு இல்ல. மன்மோகன் சிங் கொண்டு வந்த உலகமயம் தாராளமயம் தனியார் மயம் வந்ததற்கு பிறகு தனியார் நிறுவனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் லாபகரமாக தொழில் செய்ய வேண்டும், அவர்கள் சந்தை பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் மாறி போச்சு. இந்தியன் ஆயில் தனியார் நிறுவனமா, பாரத் பெட்ரோலியம் தனியார் நிறுவனமா? இதுல யார் தனியார் நிறுவனம் எனக்கு புரியல. சரி, இது இன்றைக்கு பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் மொத்தம் வெளிநாட்டில இருந்தா இறக்குமதி ஆகுதா? இந்தியாவில் உற்பத்தி இந்தியாவிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய்க்கு அந்த விலை தான் நிர்ணயம் பண்றீங்க. Not even 15%. If I am not wrong. If I am not wrong. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற துறப்பணி பண்ணி கண்டுபிடிக்கிறது, துறப்பணி பணியை மேற்கொள்றது, இந்த இடத்துல டீசல் இருக்கு, இந்த இடத்துல கச்சா எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இந்திய அரசினுடைய ஆயில் கார்பரேஷன். ஆனா அதை கொண்டு போய் ரிலையன்ஸ் கொடுக்குறீங்க, அதை கொண்டு போய் உங்களுக்கு கரெக்டா புரிய நடத்தும் சொல்லிட்டு அள்ளி கொடுக்கிற டெண்டர் தனியார் நீங்க மணல் விற்பனைய அரசாங்கம் நடத்தும் சொல்லிட்டு மணல் தனியா ஒரு யாரை போட்டு பாத்தீங்களா? இந்தியாவிலே கிடைக்கின்ற வளங்களை கூட தனியார் கிட்ட கொடுத்துட்டு தனியார் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக விலை உயர்வை அனுமதிக்கிறீங்க. நான் முடிச்சிடறேன். அதுல ஏதாவது சலுகை கிடைச்சா அதை தடுக்கிறதுக்கு வரியை போட்டு தலையில ஏத்துறீங்க. ஓகே, நீங்க தமிழ்நாடு அரசு வந்தா கடந்த பட்ஜெட்ல என்னோட நினைவு சரியா, கடந்த பட்ஜெட்ல 5 ஆண்டுகளுமே எந்த புது வரியும் போடல, இப்பயும் புது வரி போடல, நிறைய சலுகை கொடுக்குறாங்க, மாநகராட்சியிலும் கொடுக்கல, எல்லாமே ரைட். ஓகே, இதுக்கான நிதியெல்லாம் நீங்க மக்களுக்கான சுமை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி பொறுப்பு எடுத்துக்கிறீங்க இல்லையா? இந்த பெருந்தன்மையை காட்டுறீங்க இல்லையா? இதற்கான செலவுக்கான கடந்த கூட்டிட்ட போது எங்க இருந்து காசு வரும்? திருப்பி நீங்க ஒண்ணு மத்திய அரசு போகணும், இல்லாட்டி வேற வரல போகணும், அப்படித்தானே போகணும். அதுதான் எங்க வரும் அமௌண்ட், எங்க வரும்? 2,40,000 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா எங்க இருந்து கடன் அடைப்பீங்க? அந்த லைபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? பொறுப்பு தமிழ்நாடு அரசு தானே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. எங்க நடக்கும்? ஆனால் மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பான சூழ்நிலை மாநில அரசாங்கத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தொடர்ந்து வரியேற்றுவதும் மாநிலங்களுக்கு கிடைத்த நிறுத்துங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? இலவசங்களை நிறுத்துங்க சொல்றது நீங்க யாருங்க? அப்ப இலவசங்களை சொல்ல நிறுத்துறதுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களும் லாஸ் ஆகக்கூடாது என்று இன்னைக்கு மானியம் கொடுக்கிற நீங்க ஒரு மாநிலம் ஒரு ஏழை இல்லாதவனுக்கு எல்லாருமே பாத்துங்க. எல்லாரும் நம்ம 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் போட்டோம் இல்லையா? அப்பயுமே 42,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு உங்களுக்கு தயாரா இருக்கு நம்ம கூவி சொன்னோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப இயல்பா எல்லாருமே செய்யக்கூடியது. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எப்படி தொழில் வளர்ச்சிக்காக அவங்களுக்கு சலுகை தரமோ, அது போக தனி மனித வளர்ச்சிக்காக மக்களுடைய தேவைக்காக அவர்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக அவங்களுடைய அடிப்படை தேவைகளை தர வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. இன்னைக்கு ரோட்ல பசியோட படுத்தினவர்களுக்கு வீடு கட்டிக்கு தர வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. அதற்கு நீங்க இலவசம் சொல்வீங்க? இல்லன்னே சொல்ல, அதுக்கான வருமானத்துக்கு அதுக்காக வருமானம் வர வரைக்கும் அவன் ரோட்ல இருக்கணுமா? இல்ல, எப்படி அவனுக்கு நீங்க சொல்ல போல தொழில் வளர்ச்சிக்காக அவங்களுக்கு மானியம் தரமோ அது மாதிரி இவங்களுக்கும் மானியம் தர வேண்டிய கடமை மாநில அவனுக்கு வீடு கட்ட வேண்டியதும் உங்க பொறுப்பு தான். அதற்காக கடன் வாங்காம இருக்க வேண்டிய உங்க பொறுப்பு தான். அந்த பொறுப்பு அந்த 2 கடையில தான் உங்களுக்கு சாமர்த்தியமே இருக்கு. நான் இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன். திரு வேலுச்சாமி சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டிய விஷயம். இதற்கு முன்னால் ஸ்வச் பாரத்ல இருந்து, கல்வியில இருந்து, உயர்கல்வியில இருந்து, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல பல சமயங்கள்ல சிறப்பு நிதிகள் இது போல சர்சார்ஜ் மாதிரி தனியா செஸ் மாதிரி தனியா தொடர்ந்து வசூல் செய்யப்பட்டே இருக்கு. டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், டெலிபோன் டிபார்ட்மெண்ட், டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்காக வசூல் பண்ணப்பட்ட 66,117 கோடி ரூபாயில 26,983 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆரம்ப கல்விக்காக 4,900 கோடி ரூபாய் வசூல் பண்ணி 541 கோடி தான் செலவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உயர்கல்விக்காக
1,41,500 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வெறும் 15,000 கோடி ரூபாய் தான் கூடுதலா செலவு பண்ணிட்டு மன்னிக்கணும் 1,54,820 கூட செலவழிக்கப்பட்டிருக்கு. 15,000 கோடி ரூபாய் திசை போட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உயர்கல்வியில இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து திரட்டப்பட்ட செஸ் நிதி எல்லாமே திசை திருப்பப்பட்டிருக்குன்னு சொன்னது காங்கிரஸோ பாஜகவோ பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அல்ல. சிஏஜி தன்னுடைய அறிக்கையில இதற்காக வசூலிக்கப்படும் நிதி அதனுடைய இலக்கை அடைவதில்லை என்று சொல்றாங்க. சரி, இப்போ நான் கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்றேன். ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுறேன். நேரமே இல்ல எனக்கு தெரியும், அதனால நான் சொல்லி ஆகணும். அதாவது 21 ரூபாய் பிளஸ் ஒரு 13 ரூபாய், இதுல அந்த 21 ரூபாய் அந்த எக்ஸைஸ்ல 13 ரூபாய் கழிச்சா ஸ்டேட்டுக்கு போறதுல 8 ரூபாய் தான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கலால் வரியினுடைய பணம் இருக்குது. இதுல 5 ரூபாய் ஒவ்வொரு 5 ரூபாவையும் இந்த ஒரு லிட்டர் எக்ஸைஸ், அந்த எக்ஸைஸ் இருந்து 5 ரூபாய் எடுத்து இந்த நாட்டினுடைய சாலைகள், ஊரக பகுதியில் சாலைகள் போறதா செலவு பண்றாங்க. இதுதான் வந்து பிரேக்கப். ஆக்சுவலா இப்போ தனியா ஒன்று வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி வாஜ்பாய் அரசு வந்த பிறகு எல்லா சாலையும் டோலாக்கியாச்சு. இன்னொரு டீடைல் டிபேட்டுக்குள்ள போறீங்க. வாஜ்பாய் அரசுல 70% சாலைகள் போட்டது கவர்மெண்ட். அது அடுத்து வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி போட்ட அரசு வந்து 70% தனியார். நாங்க 6 வருஷம் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டோம். ஆனா 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டது காங்கிரஸ் அரசு. இது எவ்வளவு முறை சொல்லியாச்சு. ஆனால் வேண்டும் என்றே திட்டம் திருச்சி வெளிசாமி பதில் சொல்லணும் இந்த சுங்க கட்டணம் போலாம். அடுத்தது நான் சொல்றது ரொம்ப பெருந்தன்மையா மாநில அரசு தான் கவனிக்கணும்ன்றார். நாம என்ன கேட்கிறோம்னா, இது அதிமுக அரசு மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களுமே இந்த 27% 30% வேட் போடுறாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு அந்த 42% வரும்போது அந்த வேட்டை நீக்க சொல்லுங்க. மக்களுக்கு இவங்க பெருந்தன்மையா கொடுக்கணும், நாங்க தான் பெருந்தன்மையா கொடுக்கணும்ன்றாங்க. ஏற்கனவே ஒரு முறை குறைச்சாங்க. கேரளா குறைச்சது, கோவா இதை கேட்கக்கூடிய தார்மீக மத்திய அரசுக்கு இருக்கான்னு பார்க்கணும். கலால் வரி குறைந்த போது 5 முறை சொல்றீங்க. கிட்டத்தட்ட 13 பாஜக 2,000 ரூபாய் ஏறிச்சுன்னா அதிரடியாக விலையேறி போன மாசம் வந்து 3 ரூபாய் குறைச்ச போது அதிரடியாக 13 நம்ம திசைப்பு போல இன்னைக்கு மத்திய எண்ணெய் நிறுவனம் கூட்டியிருக்கக்கூடிய 3 ரூபாய் சோகால்டு 3 ரூபாய் வந்து அவங்களுக்கு போகுது. சரி, ஆனால் போகுது எண்ணெய் நிறுவனங்களுக்கு $10 இன்கிரீஸ் ஆயிருக்கு சார் 31ஆம் தேதி. அதான் புரிஞ்சுக்கிறேன். அங்க ஏத்துறாங்க. ஓகே, நான் கேட்கிறேன், நீங்க 5 முறை ஏத்தி 13 ரூபாய் வசூல் பண்ணீங்களே லிட்டருக்கு இன்னைக்கு வரைக்கும், அதை குறைக்கலாம். குறைக்க முடியாது. ஏன்னா அதான் சொல்றேன், இந்த 21 ரூபாயில 13 ரூபாய் மாநிலத்துக்கு போகுது. இருக்கிற 8 ரூபாயில 5 ரூபாய் நாங்க ரோடுக்கு செலவு பண்றோம், எஜுகேஷன் செலவு பண்றோம். நீங்க அந்த செஸ் பத்தி கேட்டீங்க. நான் என்னுடைய கடமை நான் சொல்ல வேண்டியது, இந்த ஸ்வச் பாரத் பொறுத்தவரையிலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த பிஸ்கல் டெபிசிட் இருந்ததுனால பல உயிரிழப்புகள் தூய்மையின்மையால் ஏற்படுகிறது என்பதனால் காரணத்தினால இன்னைக்கு 2 கோடி டாய்லெட் வந்து கட்டிருக்கிற 2 வருஷத்துல, இதை யாராலையும் மறுக்க முடியாது. அதே போல பல பெண்கள் படிக்கும் பள்ளிகள்ல டாய்லெட்ஸ் கட்டிருக்குது மத்திய அரசாங்கம். இந்த இப்ப இருக்கக்கூடிய 0.5% கிருஷி கல்யாண் விவசாயிகளுக்கான கட்டமைப்பு, இதுவும் கூட லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ்ல தான் இந்த 0.5% செட்ஸ் வந்திருக்குதுன்றத நான் இங்க பதிவு செய்யலாம். இது ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல தான் இது அப்ளிகபிள் ஆகுது, சாதாரண கம்பார்ட்மெண்ட்ல கிடையாது. ஏசி ஹோட்டல்ல தான் ஆகுது. நீங்க பாருங்க சார், சரியா படிக்கணும் மொத்தம். இல்லங்க படிங்க, நான் ஓபனா சொல்றேன். படிக்க வேண்டாம், எனக்கு பில் வாங்குறேன் பாருங்க, கண்ணிலே தெரிஞ்சிடும். அதைத்தான் நாங்க சொல்கிறோம். பில்லு வாங்கும் பொழுது இல்லங்க, பில்லு வாங்கும் போது ஜாக்கிரதையா வாங்குங்க. சர்வீஸ் டாக்ஸ் எதுக்கு அப்ளை ஆகணுமோ அதுக்கு தான் போகும். எல்லாருக்கும் அப்ளை ஆகிற நெகட்டிவ் லிஸ்ட் ரொம்ப சுலபமா கொடுத்து முடிச்சாரு திரு வேலுச்சாமி. அந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அதாவது இந்த பிரச்சனை இல்ல, நான் சொன்ன இத்தனை தொகையில பெரும்பாலும் வந்து 2014-15 வரைக்குமான சிஏஜி ரிப்போர்ட். நீங்க சிஏஜி ரிப்போர்ட் ரைட்டு, அதாவது தொலைத்தொடர்பு துறையிலிருந்து வந்ததை வேற டைவர்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அந்த தொலைத்தொடர்பு துறையில இன்கமிங் காலுக்கு 6 ரூபா,
வெளியே அவுட் கோயிங்க்கு 10 ரூபா இருந்த அந்த மாதிரி சிஸ்டத்தை மாத்தி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி 1 ரூபாய்க்கு சம்பந்தமில்லா விஷயம் இல்ல சார். ரெண்டு சம்பந்தமில்லா விஷயம். சம்பந்தத்தோட இல்ல 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 சம்பந்தமில்லா விஷயம் சார். ஒரு அரசாங்கம் என்பது இதற்கு வாங்கினது அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணல. இல்ல இல்ல அப்படிதான் பண்ணோம். அதுக்காக சொல்லி வாங்குறீங்க சொல்லிட்டு சொல்ல விடுங்களே நீங்க. இல்ல அதுக்காக மக்களுக்காக மத்திய அரசு கொடுத்த தொகையை தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகள் அப்படியே முடக்கி வேற தான் பயன்படுத்துறாங்க. அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? கேட்டேனே. எங்க கேட்டீங்க? தலைமைச் செயலமே கேட்டாங்க. நாங்க என்ன கேட்டோம்னா நான் வந்து 2 விஷயத்தை சொன்னேன். ஒன்று, மலேசியாவில் வெறும் 28 ரூபா தான் பெட்ரோல் விக்குது. இல்ல சார், பாகிஸ்தான் 41 ரூபாய்க்கு தான் இதை சொல்லுங்க. பெட்ரோல் டீசல் விலையில கடந்த ஆட்சி காலங்கள்ல இலங்கை, நேபாள், பாகிஸ்தான் இதெல்லாம் எங்க என்ன ரேஷியோ இருந்துச்சு அதே ரேஷியோ தான் இப்ப இருக்கு. அது அப்புறம் நான் கேக்குறது, இந்த வசூல் பண்ணக்கூடிய செஸ் அவங்களும் முறையா பயன்படுத்தல, நீங்களும் முறையா பயன்படுத்துங்க. நான் என்ன சொன்ன முதல்ல ஒண்ணு சொன்ன பெரிய விஷயம் சொன்னேன். அதுக்கு நீங்களும் பதில் சொன்ன, யாரும் சொல்லல. என்ன சொன்னீங்க? 77,000 கோடி ரூபாய் சப்சிடி கொடுத்துச்சு மத்திய அரசு. கேள்வி 11,000 கோடி லட்சம் கோடி அடுத்த நிகழ்ச்சி ஒரே பண்ற திட்டம் இல்ல. கொண்டே போகக்கூடிய மாற்று கருத்துல மத்திய அரசு வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை கைவத்திருக்கு. சாமானிய மக்களுடைய பர்சனை கை வச்சிருக்கு 3 விதம் மூலமா மாற்று கருத்துல. இந்த 0.5 விழுக்காடு வந்து சர்வீஸ் சார்ஜ் கூட்டினதுலயோ அல்ல வந்து 21 ரூபா வந்து சிலிண்டர்ல கூடனதோ அல்லது வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையை 3மே வந்து சாமானிய மக்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதற்கு பின்னால் இன்னொரு கதையும் கூட சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சில பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தேவை என்று சொன்னால் இது போன்ற சில கசப்பான மருந்துகள் சாப்பிடுதான். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அந்த சொல்லிருந்தாங்க, கசப்பு மருந்துகளை சாப்பிட வேண்டிய நேரம் இருக்கு, வேற வழியில் இருந்தாங்க. இது போன்ற விஷயங்கள் பொருளாதாரத்தை சமாளித்து கொண்டு வரக்காக தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை இது ஒரு அடுத்த 10-15 ஆண்டுகளில் எது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, சாமானிய மனிதனையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறதா என்பதை பொறுத்தான் பார்க்க முடியுமே தவிர இன்று நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அது வந்து எந்த பலன் கிடைக்கல, நாளைக்கு ஒரு மன்னிப்பு கேட்பார்கள், நிச்சயமாக நாடுகளை மன்னிக்காத மாற்றுகிறதுல ஒரு 5 ஆண்டுகள் பொறுத்து இருந்தால் இந்த பொருளாதார மாற்றங்கள் என்பதும் சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கிறது என்பது பொறுத்து வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி.